ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தீபிகா பேசுறேன். உங்க எல்லாத்தையும் செகண்ட் லெசன்ல பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஜாவாஸ்கிரிப்டோட ஃபர்ஸ்ட் லெசன்ல வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எப்படி இவால்வ் ஆச்சு அதை பத்தின சில பேசிக்ஸான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தோம். ஸோ டுடே வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ வேரியபிள்ஸ்னாலும் கான்ஸ்டன்ட்ஸ்னாலும் வந்து ஒரு கண்டெய்னர். சரிங்களா? கண்டெய்னர் அப்படின்னா அது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு வேல்யூ போட்டு நம்ம சேவ் பண்ணி வைக்க போறோம். சரிங்களா? இப்ப வேரியபிள்னாலும் அதுதான், கான்ஸ்டன்ட்னாலும் அதுதான். ஆனா என்ன வித்தியாசம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ வேரியபிள் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது இந்த பாக்ஸ்க்குள்ள நீங்க வந்து உள்ளேயும் போட்டுக்கலாம், உள்ள வந்து டேட்டாவை போட்டு வச்சுக்கலாம். இன்கேஸ் அந்த வேல்யூவை மாத்தணும்னாலும் மாத்திக்கலாம். நீங்க வந்து எவ்வளவு டைம் வேணாலும் ஒரு வேல்யூவை எடுத்துட்டு இன்னொரு வேல்யூவை போடலாம். எப்ப வேணாலும் இன் கொடுத்து எப்ப வேணாலும் அவுட் எடுக்கலாம். ஆனா அதுவே கான்ஸ்டன்ட் அப்படின்னா உள்ள ஒரு வேல்யூ ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து லாக் ஆன மாதிரி. சரிங்களா? நம்மளால மறுபடியும் வந்து அதையே எடுக்கவே முடியாது. அது வந்து லாக்ட். சரிங்களா? ஸோ வேரியபிள்னாலும் கான்ஸ்டன்ட்னாலும் ஒரு டேட்டா கண்டெய்னர், அதுக்குள்ள ஒரு வேல்யூ சேவ் பண்ண வைக்க போறோம். வேரியபிள்ல இருக்கிற வேல்யூவை மாத்திக்கலாம், ஆனா கான்ஸ்டன்ட்ல இருக்கிற வேல்யூவை மாத்த முடியாது. ஓகே ஓகே. ஸோ இதுக்கு வந்து இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாக்குறப்ப ரொம்ப கிளியரா புரியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி வேரியபிளுக்கு பேர் வைக்கணும் இல்லைங்களா? ஸோ நிறைய வேல்யூ வந்து நம்ம ப்ரோக்ராம்ல சேவ் பண்ண வேண்டியது வரும். ஸோ ஒரு வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேர் வைக்கிறது எப்படின்னு தெரியணும் இல்லைங்களா? இப்ப நிறைய பேர் இருக்கும் அப்படின்னா யாரையாச்சும் கூப்பிடுறோம்னா பேர் சொல்லி கூப்பிடுறோம். அதே மாதிரி இருக்கிற டேட்டால எந்த டேட்டா நம்மளுக்கு வேணும் அப்படின்னு எப்படி எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம்? நேமிங் யூஸ் பண்ணி. ஸோ நேமிங் வந்து நம்ம கொடுக்குற நேமிங் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீனிங்ஃபுல்லா இருக்கணும். சரிங்களா? அந்த நேமை படிச்சு பார்த்தாலே ஓகே இதுக்கான இது இந்த நம்பரை சேவ் பண்றதுக்கு தான் இப்படி ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு மீனிங்கான ஒரு நேம் கொடுக்கணும். அது இல்லாம சில ரூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அது என்னென்னங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா நம்ம வந்து கேமல் கேஸ் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ கேமல் கேஸ் அப்படின்னா என்னன்னு நான் சொல்றேன். அதாவது இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னா அல்ல ரெண்டு வேர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேர்டு, நேம்ங்கிறது செகண்ட் வேர்டு. ஸோ இந்த வேர்ட் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் வேர்டுக்கும் ஃபர்ஸ்ட் வேர்டுக்கும் நடுவுல ஸ்பேஸ் கொடுக்காம செகண்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரை கேபிட்டலா சேஞ்ச் பண்ணி எழுதணும். இப்படி எழுதணும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து கேமல் கேஸ். ஸோ இப்போ வந்து எக்ஸாம் ரிசல்ட் அப்படின்னு சேவ் பண்ணோம்னா எக்ஸாம் ரிசல்ட் ரெண்டு வேர்டுக்கு நடுவுல ஸ்பேஸ் வரக்கூடாது. சரிங்களா? அதுக்கு பதிலா செகண்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரை கேபிட்டலா மாத்தணும். ஏன் அப்படின்னா ஸ்பேஸ் வந்து வேரியபிள் நேம்க்கு இடையில அலௌடு கிடையாது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கேமல் கேஸ். இந்த மாதிரி கேமல் கேஸ் யூஸ் பண்றது தான் வந்து ப்ரோக்ராமர்ஸோட ஹேபிட். த்ரூ அவுட் தி வேர்ல்ட் இதுதான் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து இந்த கேமல் கேஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேம்ல என்னெல்லாம் வரலாம் அப்படின்னா எல்லா லெட்டர்ஸும் அலவுட், கேபிட்டல் லெட்டர்ஸும் அலவுட், ஸ்மால் லெட்டர்ஸும் அலவுட். பட் இது வந்து ரொம்ப கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா நீங்க ஸ்மால் எல் எழுதுனீங்கன்னா அது ஒரு அர்த்தம், கேபிட்டல் எல் எழுதுனீங்கன்னா அது வேற லெட்டரா தான் ட்ரீட் பண்ணும். ஸோ இது வந்து எல்லா லெட்டர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிஜிட்ஸ். டிஜிட்ஸ் வந்து எல்லா டிஜிட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 என்ன டிஜிட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த ரெண்டு ஸ்பெஷல் கேரக்டர் மட்டும்தான் வந்து அலவுட். ஒன்று வந்து அண்டர் ஸ்கோர், அப்புறம் வந்து அண்டர் ஸ்கோர் சிம்பிள், அதுக்கப்புறம் வந்து இந்த டாலர் சிம்பிள். ஸோ இந்த ரெண்டு சிம்பிள் தவிர வேற எந்த சிம்பிளுமே வந்து வேரியபிள் நேம்ல இருக்கக்கூடாது. இது வந்து இன்னொரு ரூல். அண்ட் லாஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா இந்த வேரியபிள் நேம் வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு லெட்டரா இருக்கலாம், இல்லாட்டி டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி அண்டர் ஸ்கோர் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். ஆனா நம்பர் வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து 2 num அப்படின்னு எழுதுனா தப்பு. ஏன்னா இந்த நம்பர்ல வேரியபிளோட பேரு ஸ்டார்ட் ஆக கூடாது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக் ரூல்ஸ், நேம் வைக்கிறதுக்கு பேசிக் ரூல்ஸ். ஓகே, இப்போ நேம் வச்சாச்சு. அடுத்து எங்க எழுத போறோம்? வந்து ஃபர்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் கோடு எழுத போறோம். ரொம்ப ஹாப்பி. பட் எங்க எழுத போறோம்? ஸோ இந்த லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன் விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு சொல்லிட்டு ஒன்று இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படின்னு.
அந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்ஸ் அப்படிங்கிறங்காட்டி நம்ம யூஸ் பண்ண போறது வந்து ஒரு வெப் எடிட்டர் தான். ஸோ நிறைய எடிட்டர்ஸ் இருக்கு. நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போறது வந்து வெப் எடிட்டர் p5.js அப்படின்னு ஒரு வெப் எடிட்டர் இருக்கு. ஸோ அந்த எடிட்டர் தான் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த எடிட்டர் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா, விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல நீங்க கோடிங் டைப் பண்ணிட்டு அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னா அது குரோம் பேஜுக்கு திருப்பி ஸ்விட்ச் ஆகும். சரிங்களா? அது நல்லா தான் இருக்கும். பட் ஸ்டார்டிங்ல பேசிக்ஸ் படிக்கிறதுக்கு அவ்வளோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா ஃபீல் பண்ணலாம். ஸோ அதனால வந்து p5.jsல கண்டினியூ பண்ணலாம். பேசிக்ஸ் நம்ம முடிச்சுட்டு எப்போ அட்வான்ஸ்க்கு கொஞ்சம் ட்ராவல் ஆகுறோமோ அப்போ வந்து நம்மளும் எடிட்டரை மாற்றி விஷுவல் ஸ்டுடியோ கோட்க்கு போயிடலாம். ஓகேங்களா? சரி. இப்போ ஓகே. ஸோ இதுதான் வந்து p5.js. ஸோ இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதுல இருக்கிற டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதோட பேர் வந்து p5.js. ஸோ நியூ டேப்ல p5.jsன்னு கொடுத்தீங்கனாலே வந்து இந்த எடிட்டர் ஓப்பன் ஆயிரும். இந்த லிங்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த பாக்ஸ் தான் வந்து மெயின் பாக்ஸ். சரிங்களா? இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே தான் வந்து நம்மளோட ப்ரோக்ராமை வந்து நம்ம வந்து டைப் பண்ண போகிறோம். ஸோ இதனால அதோட பேர் என்னது அப்படின்னா ஒர்க் ஸ்பேஸ். அடுத்து இந்த இடத்துல ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த பிளாங்க் ஸ்பேஸ் எதுக்காக அப்படின்னா அவுட்புட் பார்க்கறதுக்காக. ஸோ இது இங்கே தான் வந்து அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதோட பேர் என்ன அப்படின்னா ப்ரிவ்யூ விண்டோ. இது ஒர்க் ஸ்பேஸ், இது வந்து ப்ரிவ்யூ விண்டோ. அடுத்து கீழே வந்து ஒரு செக்ஷன் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷன்னு சொல்லலாம். ஸோ இது என்னன்னா கன்சோல் விண்டோ. நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுதுறப்ப நிறைய தப்பு பண்ணுவோம் இல்லைங்களா? அப்ப அந்த தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணணும்னா இந்த கன்சோல் விண்டோவை தான் வந்து நிறைய டைம் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த விண்டோவோட பேரு கன்சோல் விண்டோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எவ்வளோ எஃபிஷியண்டா யூஸ் பண்ணி நம்மளால ப்ரோக்ராம் எழுத முடியும் அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்றேன். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து என்ன அப்படின்னா லெஃப்ட் சைட்ல sketch.js. அதாவது இந்த இடத்துல ஒரு சாரி ஸோ இந்த இடத்துல ஒரு செக்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம்ல ப்ராஜெக்ட்ல என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அது எல்லா ஃபைல்ஸுமே வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போதைக்கு அந்த செக்ஷன் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக நான் சொல்லலை. பட் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஸோ பேசிக்காக வந்து 3 ஃபைல்ஸ் இருக்கு. சரிங்களா? ஒன்று வந்து HTML ஃபைல். HTML ஃபைல் அப்படின்னா வெப் பேஜ் எல்லாமே வந்து HTML லாங்குவேஜ்ல இருக்கும். சரிங்களா? வெப் வந்து எப்படி .jpg .png ஒரு இமேஜ் ஃபைல் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி .html எல்லாமே வந்து ஒரு வெப் பேஜ். ஸோ இந்த வெப் பேஜ் தான் வந்து இங்க வந்து அவுட்புட்டா வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இன்னும் டீட்டெயிலா அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கிளாஸஸ் போனதுக்கு அப்புறமா கண்டிப்பா சொல்றேன். ஸோ இது என்ன அப்படின்னா sketch.js. .js அப்படிங்கிறது என்ன அப்படின்னா JavaScript ஃபைல். சரிங்களா? ஸோ இந்த .jsல தான் நம்ம கோடிங் எழுதி நம்ம இப்ப பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து style.css. .css அப்படிங்கிறது உங்களோட வெப் பேஜை அழகுபடுத்துறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டைலிங் ஃபைல். சரிங்களா? எவ்வளோ அழகா வந்து உங்க வெப் பேஜ் டிசைன் பண்ண முடியும். உங்களோட கேம் எதுவா இருந்தாலும் அந்த டிசைனிங்காக யூஸ் பண்றது தான் வந்து style.css. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் p5 வெப் எடிட்டர்ல. ஸோ இது வந்து நீங்க சும்மா ப்ரோக்ராம் எழுதி எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா அவுட்புட் தெரியும். பட் இன்கேஸ் நீங்க பண்ற ஒரு விஷயத்தையும் நீங்க சேவ் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க லாகின் பண்ணி ஆகணும். சரிங்களா? லாகின் ஆர் சைன் அப் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ லாகின் வித் கூகுள் கொடுத்துட்டு ஸோ உங்களோட ஜிமெயில் ஐடி வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குங்கிற ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ வந்து நீங்க அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மை ஸ்கெச்சஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ மை ஸ்கெச்சஸ் போனீங்க அப்படின்னா இங்க இருக்கிற லிஸ்ட் எல்லாம் வரும். ஸோ டெலீட் பண்ணணும்னா இப்படி டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நானும் வந்து எல்லாத்தையும் டெலீட் பண்றேன். ஸோ இப்போ என்னோட அக்கௌண்ட்டும் வந்து புதுசா இருக்கு. சரிங்களா? ஸோ இன்னையில இருந்து நம்ம பண்ற எல்லா ஃபைல்ஸையும் வந்து இங்கே தான் சேவ் பண்ண போறோம். ஸோ நீங்களும் வந்து அதே மாதிரி சேவ் பண்ணுங்க. ஸோ எப்பவுமே வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் வந்து பை டிஃபால்ட் வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்னங்கிறத அப்புறமா பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வேரியபிள்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ
நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் எழுதலாம். ஸோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்றது, அடுத்து வந்து அது எப்படி வந்து பிரிண்ட் பண்ண வைக்கிறது அப்படிங்கறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. அலர்ட் அப்படின்னு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அலர்ட்னு கொடுத்துட்டு ரவுண்ட் பிராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஹாய் அப்படின்னு நான் டைப் பண்ணி இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இங்க வந்து ஒரு அலர்ட் டயலாக் பாக்ஸ் வரும். சரிங்களா? ஸோ இதான் வந்து அலர்ட் ஆப்ஷன். ஓகே கொடுத்தீங்கன்னா போயிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அலர்ட் யூஸ் பண்ணி உங்களோட அவுட்புட்டை வந்து அவுட்புட் மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அது என்னன்னா டாக்குமெண்ட் டாட் ரைட். டாக்குமெண்ட் டாட் ரைட் எழுதிட்டு ரவுண்ட் பிராக்கெட்ஸ்குள்ள நீங்க என்ன டபுள் கொட்டேஷன்ஸ்குள்ள என்ன நீங்க டைப் பண்ணீங்கனாலும் அது அப்படியே வந்து இங்க அவுட்புட் விண்டோல பிரிண்ட் ஆகும். சரிங்களா? சரி. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு வேரியபிளை இந்த டாக்குமெண்ட் டாட் ரைட் யூஸ் பண்ணி ப்ரிவ்யூ விண்டோல செக் பண்ணலாம். சரிங்களா? நான் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். ஸோ வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்கு 2 கீவேர்ட்ஸ் இருக்கு. VAR அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்கு. ஸோ VAR கீவேர்டு யூஸ் பண்ணி இப்போ நான் நம் அப்படிங்கிற பேர்ல ஒரு நம்பரை கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த நம்பரை வந்து அந்த நம்பர் வந்து 2 அப்படின்னு சேவ் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரவுண்ட் பிராக்கெட்ஸ்குள்ள அந்த வேரியபிளோட பேரை வந்து நான் டைப் பண்ணணும். ஸோ வேரியபிளோட பேர் டைப் பண்ணிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா இங்க அவுட்புட் வந்து எனக்கு 2ன்னு வருது. சரிங்களா? ஸோ இதுவே வந்து நம்பர் இல்லாம வேற ஏதாச்சும் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என்னோட பேரை நான் சேவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா எப்பவுமே ஏதாச்சும் ஒரு வார்த்தையை சேவ் பண்ணும், ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸை சேவ் பண்ணும் அப்படின்னா அதை வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ளதான் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங். சரிங்களா? எப்படி வந்து 1 2 3 வந்து நம்பர் அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி இந்த டபுள் கொட்டேஷன்ல எழுதுற எல்லாத்தையுமே வந்து என்ன சொல்லணும், ஸ்ட்ரிங் அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ இப்போ நான் வந்து நேமை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ இப்போ வந்து என்னோட பேரு பிரிண்ட் ஆயிடுச்சு. டு தீபிகா அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இதுல வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து டபுள் கொட்டேஷன்ஸ்குள்ள BR அப்படின்னு டைப் பண்ணணும். சரிங்களா? அந்த டேக்ஸ்குள்ள வந்து BR/ போட்டீங்க அப்படின்னா நியூ லைன்ல வந்து பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு நம்பர் வந்து எப்படி சேவ் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். ஒரு நேம் வந்து எப்படி சேவ் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த டேட்டா டைப் பேர் வந்து நம்பர் டேட்டா டைப். இந்த டேட்டா டைப்புக்கு பேர் வந்து ஸ்ட்ரிங். சரிங்களா? ஸோ இது இல்லாம சில டேட்டா டைப்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு சொல்றேன். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டேன். ரோல் நம்பர். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரோல் நம்பர் வந்து நான் சேவ் பண்ணும். அப்ப வந்து நான் என்னோட பேரு வந்து ரோல் நம்பர், அந்த வேரியபிளோட பேர் வந்து ரோல் நம்பர் இல்லைங்களா? ஸோ ஸ்பேஸ் வந்து அலௌடு கிடையாது. அப்ப நான் என்ன பண்ணலாம், கேமல் கேஸ் யூஸ் பண்ணணும். செகண்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் நான் யூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ரோல் நம்பர் நான் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். ஆனா அதுக்குள்ள எந்த வேல்யூவுமே வந்து சேவ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி இருக்கப்ப என்ன ஆகும் அப்படிங்கறத காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கப்ப இப்ப பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். plus open double quotation BR slash close the tag then பிளஸ். அதாவது ஒரு வேல்யூக்கு மேல பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டையும் வந்து சேர்க்கணும் இல்லைங்களா? ரெண்டையும் சேர்த்துறதுக்கான சிம்பிள் என்னன்னா பிளஸ். அது வந்து ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நான் என்ன பிரிண்ட் பண்ணா ரோல் நம்பர் பிரிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் லைன்ல திருப்பி டாக்குமெண்ட் ரைட்னு எழுதினாலும் அதே மாதிரி தான் பிரிண்ட் ஆகும். நான் ஒரே லைன்ல இப்படி பிரிண்ட் ஆனாலும் அப்படிதான் ஆகும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து தேர்ட் டேட்டா டைப். ஸோ இதுதான் வந்து தேர்ட் டேட்டா டைப். ஸோ இங்க என்ன எழுதியிருக்காங்க, அன்டிஃபைன்ட். சரிங்களா? மொத்தம் வந்து 5 டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து 3 டேட்டா டைப் பார்த்துட்டோம். ஒன்று வந்து நம்பர், ரெண்டாவது வந்து ஸ்ட்ரிங், மூணாவது வந்து அன்டிஃபைன்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வேரியபிள் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வேரியபிள் என்னங்கிறது காமிக்கிறேன். இப்போ வந்து நான் செகண்ட் ரோல் நம்பரை சேவ் பண்ணும். அப்போ நான் வந்து 2 ரோல் நம்பர் அப்படின்னு சேவ் பண்ணா தப்பு. ஏன் தப்பு? ஏன்னா என்னோட வேரியபிளோட பேரு ஸ்டார்டிங்ல 2ன்னு டிஜிட்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அப்ப நான் என்ன பண்றேன், கடைசியில ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப ரோல் நம்பர் 2 ஈக்குவல் டு NULL நல், ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நான் சேவ் பண்றேன். ஸோ இப்போ என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம்.
இங்க null அப்படின்னு வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து 4வது டேட்டா டைப் null. ஸோ 4 டேட்டா டைப்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஒன்று வந்து நம்பர், இன்னொன்று வந்து ஸ்ட்ரிங், அடுத்து அன்டிஃபைன்ட், அடுத்து வந்து null. ஸோ இன்னொரு டேட்டா டைப் வந்து என்னங்கிறத வந்து பார்க்கலாம். வேரியபிள். இப்போ வந்து எக்ஸாம் ரிசல்ட் நான் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம் அண்டர்ஸ்கோர் ரிசல்ட் ஈக்குவல் டு, அதாவது பாஸா இல்ல ஃபெயிலா, எஸ் ஆர் நோ, இந்த மாதிரி வந்து சேவ் பண்றதுக்கு நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் யூஸ் பண்ணலாம். ட்ரூனா எஸ், ஃபால்ஸ்னா நோ. ஸோ எக்ஸாம் ரிசல்ட் வந்து இப்போ பாஸ் அப்படின்னு சேவ் பண்றதுக்கு நான் ட்ரூ அப்படின்னு போட்டேன் அப்படின்னா, இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ட்ரூ அப்படிங்கிறது எஸ் அப்படின்னு அர்த்தம், ஃபால்ஸ் அப்படின்னா நோ அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்க ட்ரூன்னு பிரிண்ட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த ட்ரூக்கு பதிலா நான் இங்க வந்து ஃபால்ஸும் கொடுக்கலாம். சரிங்களா? நான் ஃபால்ஸ் கொடுத்தேன்னா ஃபால்ஸ்ன்னு வரும். ஸோ இதுல ரெண்டு வேல்யூ தான் இருக்கு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பூலியன் டேட்டா டைப். சரிங்களா? இதுக்கு பேர் வந்து பூலியன் டேட்டா டைப். ஒன்று வந்து நம்பர், ஸ்ட்ரிங், அன்டிஃபைன்ட், null, boolean. ஸோ இதுதான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்க 5 டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோம், வேரியபிள்ஸ்னா என்ன, கான்ஸ்டன்ட்ஸ்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, வேரியபிள வந்து டிக்ளேர் பண்றதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு, அது என்னங்கிறத சொல்றேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கோம், VAR யூஸ் பண்ணிக்கோம் இல்லைங்களா? இந்த VARக்கு பதிலா LET, let யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் let யூஸ் பண்ணி காமிக்கிறேன். let யூஸ் பண்ணாலும் வேற எந்த சேஞ்சும் இருக்காது, அதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? letங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணியும் நீங்க வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். இதே வந்து CONST, கான்ஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ண அப்படின்னா அந்த வேரியபிளை நான் கான்ஸ்டன்ட்னு டிக்ளேர் பண்ண ட்ரை பண்றேன். சரிங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வேரியபிள்னு டிக்ளேர் பண்ணியிருக்கிறப்ப num equal to 3, வேற 2க்கு பதிலா நான் 3 சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் நினைச்சேன் அப்படின்னா ஓகே, பிரிண்டிங் அவுட்புட்ல வந்து இப்ப நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா 3ன்னு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து 2ன்னு சேவ் பண்ணேன். அந்த 2வை எடுத்துட்டு ஒரு டப்பால 2ன்னு போட்டு சேவ் பண்ணியிருந்தேன். அந்த 2வை வந்து நான் வெளியே எடுத்துட்டு அதுக்கு பதிலா என்ன சேவ் பண்ணிட்டேன், 3ன்னு சேவ் பண்ணிட்டேன். கம்ப்யூட்டரும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவுட்புட் விண்டோல வந்து 3 அப்படின்னு வருது. ஸோ இதுவே வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த VARக்கு பதிலா வேரியபிள்னு அதை டிக்ளேர் பண்றதுக்கு பதிலா அந்த பாக்ஸை கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ண அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் காமிக்குது இல்லையா? ஸோ ஏன் எரர் காமிக்குது, கான்ஸ்டன்ட்ங்கிறது வந்து மாறவே மாறாது. அந்த வேல்யூக்கு பதிலாக இன்னொரு வேல்யூ சேவ் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்னா அது வந்து தப்பு. ஸோ அசைன்மெண்ட் டு அ கான்ஸ்டன்ட் வேரியபிள் இஸ் அன் எரர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து அலௌட் கிடையாது. சரிங்களா? ஸோ வேரியபிள்ஸ்னா என்ன, கான்ஸ்டன்ட்ஸ்னா என்ன, டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இல்லைங்களா? வெரி குட். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நீங்களும் வந்து இந்த டாக்குமெண்ட்.ரைட் யூஸ் பண்ணி ஏதாச்சும் வேல்யூஸை சேவ் பண்ணி பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. வந்து நம்ம பண்ணின இந்த டாக்குமெண்ட் வந்து சேவ் பண்ணணும், இந்த ப்ராஜெக்ட் சேவ் பண்ணணும் அப்படின்னா இங்க ஃபைல் கிளிக் பண்ணணும். ஃபைல் கிளிக் பண்ணா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சேவ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ்னு கொடுத்தோன்னா வந்து இந்த ஸ்கெட்ச் சேவ் ஆகும். ஸோ பை டிஃபால்ட் வந்து ஒரு ரேண்டமா வந்து ஒரு நேம் வரும். இங்க அது எவ்ரி டைம் டிஃப்ரெண்ட் நேம் தான் வருது, அது எப்படின்னு தெரியல. ஸோ இந்த நேம் வந்து நம்ம எடிட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணலாம். ஸோ அந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணா எடிட் பண்றதுக்கு ஆப்ஷன் வந்துடும். ஸோ இதுல வந்து நம்ம என்ன படிச்சோம், டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள். வீடியோ in the next session. இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி லெசன் எடுக்கிறது நல்லா இருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அதே சமயம் வந்து இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இது இப்படி செஞ்சா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். So thanks for watching this video. We'll see you in the next class. Bye bye.